ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம். அதில் குட்டி குட்டி பயணங்கள் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு பயணத்தில் போகிறோம், நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்த எல்லையை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்குது, அந்த அழகான ஒரு மலை, அந்த மலைக்கு போய் சேரணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே ஏறுறது ஈஸியாக போயிட முடியுமா? முடியாது. கற்களும் முட்களும், கொஞ்சம் குத்தும், கொஞ்சம் கீழே விழுவோம், பள்ளம் மேடு எல்லாமே இருக்கும். நம்முடைய பயணம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அது யாருடைய தவறு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சென்ட் தாமஸ் மவுண்ட்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில். அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு அழகான மலை இருக்குது. அந்த மலையை ஏறி கடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். ஒன்று கார்லேயோ அல்லது பைக்லேயோ அல்லது நடந்தோ ஓடியோ நம்ம போகணும். நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை அடைஞ்ச உடனே அழகாக திரும்பி நின்று கீழே நீங்கள் சிட்டியை பார்க்கணும். அந்த வியூ எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும், நிறைய விஷயங்கள். ஸோ நாம் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த கஷ்டத்தோடு அந்த பயணத்தை முடித்து நாம் சேர வேண்டிய இடத்துல அழகாக போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயணத்தின் மகத்துவம் இருக்குது பாருங்கள், அந்த பயணத்தின் முடிவு இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். முயற்சி எடுப்போமா? ஆல் தி பெஸ்ட்.